நம்ம சியான் விக்ரம் அவருடைய நடிப்புல மிகுந்த எதிர்பார்ப்புல தற்போது உருவாயிருக்க படம் தான் தங்கலான். இந்த ஒரு படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சியான் விக்ரம் அவருடைய கெட்டப் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்டா இந்த படத்துக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை ரஞ்சித் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல சியான் விக்ரம், மாளவிகா மேனன், பார்வதி, பசுபதி உள்ளிட்ட பலர் இந்த ஒரு படத்துல இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த படம் முழுக்க முழுக்க கோலார் தங்க வயல நடக்கக்கூடிய கதைக்களத்தை மையப்படுத்தி ஒரு பீரியாட்டிக் பிலிமா இந்த ஒரு படத்தை உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே தங்கலன் படத்துக்கான டீசரை நவம்பர் 1 படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு டீசருக்கு ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. அதே வேளையில ஜனவரி 26 தங்கலன் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை படத்தையும் வெளியிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா படத்துக்கான ஒர்க் எதுவுமே கம்ப்ளீட் ஆகல, படத்துக்கான விஎஃப்எக்ஸ் அப்படின்றது இன்னும் இருக்கு அப்படின்றத காரணம் காட்டி படத்தை பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 26 படத்தையும் ரிலீஸ் பண்ணல. அதே வேளையில தங்கலன் படம் பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் அப்படின்ற மாதிரி படத்தையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்ப இருக்க நிலைமைக்கு பார்த்தோம் அப்படின்னா தங்கலன் படம் ஏப்ரல் மாசமும் ரிலீஸ் ஆகுமா அப்படின்றது கேள்விக்குறியா வைக்கப்பட்டு இருக்கு. ஸோ ஏப்ரல் 14 அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஏப்ரல் 14 பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகுறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பக்கம் ஏப்ரல் மாசம் தேர்தல் வரும், அதனால இந்த படம் தள்ளி போகும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அஜித் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய விடாமுயற்சி, அதுக்கப்புறம் கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய இந்தியன் 2 ஆகிய படங்களும் ஏப்ரல் 14 ரிலீஸ் பண்றதுக்கு படத்தையும் பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த படங்கள் எல்லாமே வரும் பட்சத்துல இந்த படத்துக்கான ரிலீஸ் தேதி மேலும் தள்ளி போகும் அப்படின்ட்டு தான் தற்போது தகவல்கள் தெரிய வந்திருக்கு.